நம்மை எதிர்ப்பவன், நம்மளை எதிர்கொள்ளக்கூடியவன், நமக்கு நிகரானவன், அந்த அரசியல் கட்சிகளோடு பேசுங்க. திமுக ஒரு விமர்சனம் வைக்குதா? திமுக மாவட்ட செயலாளர் ஒரு விமர்சனம் வைக்கிறாரா? அதற்கு விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் சொல்லுங்க, நியாயமான முறையில், கண்ணியமான முறையில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மை குறித்து ஒரு விமர்சனம் வைக்கிறதா? கண்ணியம் இழையாமல் நீங்கள் அதற்கான நேர் எதிர்கருத்தை வையுங்கள். அதை விடுத்து இவர்களுக்காகலாம் நீங்கள் பதில் சொல்லி உங்களையும் தரந்தாழ்த்திக் கொண்டு என்னையும் தரந்தாழ்த்திக் கொண்டு நான் உலக தமிழர்களின் ஒற்றை முகவரி எங்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவனை தலைவராக ஏற்றுக்கொண்டு இயக்க நடத்துவேன். திரையரங்குகளில் அரிதாரம் பூசி நடிக்கின்ற நடிகர்களை பார்த்து பாலாபிஷேகம் கட்டவிட்டு மண்சோர் சாப்பிடுவது வேப்பலை அணிந்து உருண்டு புரளுகிற ஒரு கேடுகட்ட கூட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை இங்கே என்னுடைய சகோதரிகள் ஏற்கனவே காணொலியின் மூலமாக செருப்பால் அடித்திருக்கிறார்கள். மணிபாலா போன்றவர்கள், அக்கா முத்துலட்சுமி போன்றவர்கள், சகோதரி அமரா போன்றவர்கள். ஆதலால் நான் இந்த கூட்டத்தில் இருக்கிற என் கட்சியுடைய நிர்வாகிகளை புதிதாக உட்கட்சி தேர்தல் நடைபெற்று நீங்கள் நான் படித்த இத்தனை பொறுப்புகள் வருகின்ற நீங்கள் முதலில் தனி மனித ஒழுக்கத்தோடு இருங்கள். பீடி சிகரெட்டு குடிக்கு அடிமையாகாதீர்கள். நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைகளை கைவிடாமல் காப்பாற்றுங்கள். உங்களை நம்பி வந்த உங்கள் இல்லத்தரசிக்கு 3 வேளை உணவு கொடுப்பதற்கு உறுதி செய்யுங்கள். வாய்ப்பு இருந்தால், கட்சி கட்டமைக்க உங்களுக்கு நேரம் இருந்தால், வாரத்தில் 2 நாள் மக்களை சென்று சந்தித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்து வந்த பாதையை குறித்து தம்பி மாரிமுத்து எங்கள் வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு புத்தகத்தை காண்பித்தாரே, அதிலே இருக்கிறது நூற்றுக்கணக்கான கட்சியினுடைய முன்னணி உறவுகளுடைய தியாகத்தால், அவர்கள் வேர்வையால், அவர்கள் சிந்திய ரத்தத்தால், எங்கள் மன்சூர், எங்களுடைய மாவீரன் வினோத், எங்களுடைய அருமை சகோதரர்கள் செய்த தியாகத்தால் 3 உயிர்களை களத்தில் பலி கொடுத்து கட்டி உருவாக்கப்பட்ட மாபெரும் இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை